வெல்கம் டு ஜஸ்ரீதா கிச்சன். இன்னைக்கு நம்ம இந்த ரசப்பொடி வச்சு நம்ம ரெடிமேட் ரசப்பொடி அரைச்சிங்களாங்க, அதை வச்சு இன்னைக்கு ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஒரு 100 ml தண்ணி வச்சு காய வச்சுக்கலாங்க. அந்த 100 ml தண்ணிக்கு இந்த ஸ்பூன் சின்ன ஸ்பூனுங்க, இதால் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போதும். கொத்தமல்லி கொஞ்சமாங்க. தண்ணி நல்லா கொதிக்கிட்டங்க. தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த பொடியோடவே ஊற்றிடலாங்க. அவ்வளோதாங்க. இதை நம்ம அப்படியே மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க, அப்புறம் பார்க்கலாம். இப்போ ரசம் ரெடிங்க. தாளிப்பு எல்லாமே நம்ம அது முன்னாடியே கொடுத்துட்டுங்க. உப்பு மட்டும் அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாங்க.